Praise Jesus Christ. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஆராதனை ஆரம்பிக்கிற நேரத்தில் யாரும் எழுந்து நடக்கிற நேரம் அல்ல இது. வெளியே போயிருக்கிறவங்க வெளியே உட்காந்திங்க, யாரும் உள்ளே வரக்கூடாது. வெளியே போயிருக்கிறவங்க வெளியவே உட்காந்திக்கணும், யாரும் நடுவில் உள்ளே வரக்கூடாது. உங்களுடைய லைஃப் வந்து அவுட்ஸ்டாண்டிங்காகவே இருக்கணும் அப்படின்னாக்கா அப்படியே இருந்துக்க வேண்டியதுதான். ஸோ இங்கே நின்று ஒரு சாட்சி சொல்கிறதுக்கே தடுமாறுகிறவர்கள் ஆராத நேரத்தை கனவீனப்படுத்தக்கூடாது. அதில் ரொம்ப நான் ஒழுக்கத்தை எதிர்பார்க்குறேன். யாராவது உள்ளே வந்தாங்கன்னா விடாதீங்க பிரதர், உள்ளே விடாதீங்க, வெளியே நிற்க வைங்க. வெளியில் இருக்கிறவங்க யாரும் உள்ளே வந்தாங்கன்னா உள்ளே விடாதீங்க, அப்படியே அவங்கள வெளியே உட்கார வைங்க, இல்லை நிற்க வைங்க, சேரம் போடாதீங்க. கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஓகே, நான் சொன்னேனே சொல்லிடுங்க, பரவாயில்ல, எங்கே போனால் என்ன, எல்லாம் மனுஷன்தான். பிற்பாடாக வரணும், வர்றது லேட்டு, இதில் வர 1008 தடவை வெளியில் போகிறது. கர்த்தர் நல்லவன். ஹல்லேலூயா. தம்பி வெளியே உள்ளே விடாத. நீங்கள் சென்டரில் இதை போடுங்க, சென்டரில் போட்டுங்க. விடாதீங்க, பாப்போம். அப்படியே நிற்கிடும். அப்படியே ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை. ஓகே, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? நான் ரோமருக்கு எழுதின புத்தகத்தில் வாசிக்கலாம், 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 8:16. பிரைஸ் தி லார்ட். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். கண்களை மூடி செபிக்கலாம். எங்கள் பரிசுத்தரே, இன்றைக்கு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய ஆவியில் விதைக்கப்படும் பொழுது நீங்கள் சொன்னபடியே நாங்கள் மறுரூபமாக்கப்படுகிறோம். நீங்கள் விரும்புகிறபடியே நாங்கள் மாற்றப்படுகிறோம். இதை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி எங்கள் கண்களை திறந்ததற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சொல்கிற அந்த வார்த்தையை திரும்ப சொல்லுங்கள். சொல்கிற அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள், பரவாயில்ல. இங்கே நான் இந்த இடத்திற்கு வருவதற்கு முன்பாக எப்படி இருந்தேனோ, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இந்த இடத்தை விட்டு நான் போகும் பொழுது நான் அப்படியே இருக்கப் போவதில்லை. தேவன் சொன்னபடியே நான் இருக்க போகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நான் வாசித்த இந்த வசனத்திலிருந்து சில விஷயங்களை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த ரோமருக்கு எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரத்தில் குறிப்பாய் 14ஆம் வசனம் 15வது வசனம், இந்த 2 வசனத்தை நாம் தேவனுடைய குமாரத்துவம் என்கிற அந்த தலைப்பிலிருந்து, அந்த வார்த்தையிலிருந்து நாம் நிறைய காரியங்களை பார்த்துருக்கிறோம். அதில் குறிப்பாய் 15வது வசனத்திலிருந்து தேவத்துவத்தின் பரிபூரணம் என்கிற அந்த தலைப்பில் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனத்திலிருந்து நாம் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் என்கிற அந்த தலைப்பிலிருந்து சில விஷயங்களை பார்த்தோம். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் என்று சொல்லும் பொழுது திருத்துவத்தை குறிக்கிறது. பிரதர், அங்கே திருத்துவத்தை குறிக்கிறது. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் என்பது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உறவின் ஒற்றுமையை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை பல வாரங்களாக 2 மாதமாக நாம் தொடர்ந்து அதில் பார்த்தோம். கொலோசியர் இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய அந்த முழு அதனுடைய அர்த்தங்களையும் ஓரளவு நாம் புரிந்திருக்கிற அப்படினால் திரும்ப நம்ம அதுக்குள்ளார போக வேண்டாம் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த ஸ்டெப், பரிசுத்த ஆவியானவர் அல்லது கிறிஸ்துவின் ஜீவனுக்குள் இருக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் அல்லது தேவத்துவத்தின் பரிபூர்ணத்தை புரிந்திருக்கிறவர்கள், அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை பற்றி நாம் இந்த 16ஆம் வசனத்திலே நாம் புரிந்து கொள்ள முடியும். இதற்கு முன்பாக
நான் மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக இந்த தேவத்துவத்தின் பரிபூர்ணம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஒற்றுமையின் உறவை பற்றி சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ளும்போது தான் அவரவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையானது தேவனுக்குள்ளான ஒரு மேன்மையான ஒரு மறுரூபமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற வாழ்க்கைக்குள் அவர்கள் வர முடியும். இன்றைக்கு இந்த ஒரு ரகசியத்தை, இந்த ஒரு உண்மையை, இந்த ஒரு சத்தியத்தை புரிந்து கொள்ளாத விசுவாசிகளும் சரி, அல்லது சபையை நடத்தக்கூடிய ஊழியக்காரரும் சரி, மெய்ப்பரும் சரி, அவர்கள் மறுரூபம் ஆக்கப்படக்கூடிய, இல்லை என்றால் பரிபூர்ணம் ஆக்கப்படக்கூடிய, இல்லை என்றால் காட்ஸ் ரியாலிட்டி லைஃபுக்குள்ளார, இல்லைனா காட்ஸ் ஸ்டாண்டர்ட் லைஃபுக்குள்ளார, தேவனுடைய அந்த உண்மை நிலையின் அந்த வாழ்க்கைக்குள்ளார வாழ்வது என்பது கடினமாக இருக்கும். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், நான் மறுபிறப்பை பெற்றிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த சபையில் ஒரு அங்கமாக ஒரு உறுப்பினராக இருக்கிறேன், அல்லது சபையில் ஒரு முக்கிய ஒரு பொறுப்பில் இருக்கிறேன். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுடைய இன்வால்மெண்ட்டை பொறுத்ததாக இருக்கலாம். ஆனால் வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்வோம் என்றால், அதில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த திருத்துவ தேவனின் அந்த ஒற்றுமை நமக்கு ஒரு வாழ்க்கையின் துவக்கமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையினுடைய ஒரு மாதிரியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்தை, அதாவது இவர்களுடைய திருத்துவ தேவனுடைய ஒற்றுமையின் உறவிலிருந்து அவர் செய்கிற காரியங்களை நாம் சரியாய் விளங்கி கொள்ளவில்லை என்றால், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையின் எந்தெந்த காரியமாக, எந்தெந்த பகுதியாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு குழப்பமும் ஒரு போராட்டமும் ஒரு தெளிவில்லாத ஒரு நிலையில் நீங்கள் முயற்சி செய்து 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 சோர்ந்து போய் சில நேரங்களில் ஜெபிக்காமல், அல்லது வேதத்தை வாசிக்காமல், அல்லது சபைக்கு தொடர்ந்து வராமல், இல்லை என்றால் தன்னுடைய மனதில் என்னெல்லாம் தோன்றுகிறதோ அதை செய்யக்கூடியவர்களாக நாம் மாறிவிடுகிறோம். இன்றைக்கு சபைக்கு வருகிறவர்கள் வளர்ச்சி இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இல்லை என்றால் ஜெபிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இல்லை என்றால் ஆராதிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அல்லது வேதத்தை வாசிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இப்படி பல காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு எதெல்லாம் நாம் எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாம் இல்லாமல் போவதற்கு, அல்லது விட்டு நாம் அதை தொடர்ந்து செய்வதற்கு, நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது மாத்திரம் நாம் ஆராதனை செய்வது, சபைக்கு வருவது, வேதத்தை இப்படிப்பட்ட காரியங்கள், இவைகளெல்லாம் எதை குறிக்கிறது என்றால், ஏன் இப்படி நடக்கிறது என்றால், இவர்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த திருத்துவத்தின் நிலையில் உள்ளதான அந்த ஒற்றுமையின் உறவை, அந்த ஐக்கியத்தை சரியாய் புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் இன்றைக்கு ஒவ்வொருவருடைய பிரச்சனையாக இருக்கிறது. ஜெபிக்காததுனால ஆண்டு இதை எனக்கு கொடுக்கல, அது கிடையாது. சர்ச்சுக்கு வராததுனால எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு, அதுவும் கிடையாது. நான் ஒழுங்காக நான் வேதத்தை வாசிக்கல, அதனால தான் இந்த பிரச்சனை வந்துச்சு, அதுவும் கிடையாது. சில குடும்பங்களில் என்ன செய்வாங்கனாக்க, மனைவிமாரிடத்தில் அதிகமாக ஜெபம் பண்ணும்படி சொல்லுவாங்க கணவன்மார். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைங்களை ஜெபம் பண்ணுங்க. ஆனால் இவங்களுடைய லைஃப், பொதுவாக சொல்கிறேன், நான் கை நீட்டுறதுனால தவறாக உங்களே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம், பொதுவாக சொல்லுகிறேன். ஆண்கள் என்ன செய்வாங்க, அவங்க அதில் கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக, என் ஒய்ஃபு ஜெபம் பண்ணுறாங்க, பிள்ளைங்க ஜெபம் பண்ணுது, அது போதும்பா. அதே போல் வீட்டில் சகோதரிமார் அல்லது பிள்ளைகள், அம்மா அப்பா ஜெபம் பண்ணுறாங்க, அது போதும். ஸோ அதல்ல, தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் தேவன் தன்னுடைய அந்த ஐக்கியத்தின் உறவை புரிந்து கொள்ளும்படிக்கு நம்மோடு இடைபடுகிறார். ரட்சிப்பு என்பதனுடைய நோக்கம் என்ன? மீட்பு, நமக்கு உண்டான அந்த மீட்பு என்பதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஒரு வசனம் நம்ம வாசிப்போம், அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். திரும்ப திரும்ப நம்ம வார்த்தைக்குள்ளார நம்ம சிந்தையை கொண்டு போகும்போது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம், சகல பரிபூர்ணமும் அவருக்குள் வாசமாயிருக்கவும், கமா வருது இல்லைங்களா, தொடர்ச்சி. சகல பரிபூர்ணமும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாசமாயிருக்கவும். 20வது வசனம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி.
யாருக்கு சமாதானம்? பூமியிலே சமாதானம். இப்போ இந்த இரத்தத்தின் மூலம் ஒரு சமாதானம் உண்டாயிருக்கிறது. என்னவென்றால், பிதாவுக்கும் இந்த பூமியில் வாழ்கிற மனுஷனுக்கும், அல்லது நாம் இப்படி சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவுடன் அல்லது அவரை விசுவாசித்தவுடன் பிதாவோடு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நமக்கு சமாதான உடன்படிக்கை உண்டாயிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டான இந்த சமாதானம் என்று சொல்லும்பொழுது இது சமாதானத்தின் உடன்படிக்கை. அவர் உடன்படிக்கை மீறாதவர். இந்த உடன்படிக்கையில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கும் போது, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் பிதாவுக்கு பிரியமாயிற்று. பிரைஸ் தி லார்ட். இப்போ நல்லா கவனிங்க, என்ன பாருங்க. இப்போது மீட்பு, ரட்சிப்பு என்பதனுடைய அர்த்தம், ஏன் நமக்கு அந்த ரட்சிப்பை தேவன் உண்டாக்கினார், மீட்பை உண்டாக்கினார், பாவ மன்னிப்பை நமக்கு கொடுத்தார், அக்கிரமங்களிலிருந்து ஏன் விடுதலை ஆக்கப்பட்டோம், இதெல்லாம் பார்க்கும்போது இது நம்முடைய கிரியை அல்ல. இது நம்முடைய மனதில் தோன்றாத ஒரு காரியம், நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு சம்பவம் நம்முடைய ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரத்தில் நடந்திருக்கிறது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இந்த ஒரு வெளிச்சம் நமக்கு இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனையிலிருந்து நாம் விடுதலை பெறுவதற்காக நாம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்தது நிமித்தம் உண்டான அந்த ஒரு வெளிச்சம் தான் நமக்கு மீட்பு, ரட்சிப்பு என்று வேதம் காண்பிக்கிறது. அப்படி என்றால் தேவன் இந்த உலகத்திலே நாம் பிறப்பதற்கு முன்பாகவே நம்மை எதற்கு உண்டாக்கினார், எதற்கு தெரிந்து கொண்டார்? உலகம் சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாகவே நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், தேவனுடைய நோக்கம் மனிதர்கள் ஒவ்வொருவருமே பிதாவின் குடும்பத்தில் அவர்கள் மகனாக அல்லது மகளாக, இப்படி சொல்கிறேன், குமாரராக அந்த உறவில் எப்பொழுதும் இணைந்து இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பிளான். அதற்காக தான் அவருடைய சாயலிலே அவர் உண்டாக்கினார். இப்போது பாவம் என்கிற பிசாசின் செயல், கிரியை மனிதனை வீழ்த்தின பிறகு இங்கே தான் ரெடம்ஷனை நாம் பேசுகிறோம், மீட்பை பேசுகிறோம். இயேசு கிறிஸ்து தேவனாகிய கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், மாம்ச சரீரத்தில் வெளிவருகிறார். வார்த்தையானவர் மாம்சமாக வெளிப்படுகிறார். அப்போ மாம்சத்தில் வெளிப்பட்டவர் இந்த இடத்துல அவர் ஒரு ஆட்டை போல வேதம் காண்பிக்கிறது. ஒரு ஆடு எப்படி பலி செலுத்தப்படுகிறதோ, பாவ மன்னிப்புக்கென்று மிருகங்கள் எப்படி பலி செலுத்தப்படுகிறதோ, அப்படி போல இவர் ஒரு ஆட்டை போல சித்தரிக்கப்படுகிறார் வேதாகமத்தில். ஆகினால் இவர் தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து பலியாக்கப்பட்டதை நிமித்தமாய் அவருடைய இரத்தத்தின் மூலம் நமக்கு என்ன உண்டாயிருக்கிறது என்றால், பிதாவாகிய தேவனுடைய குடும்பத்தில் ஒரு உறவு மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இந்த உறவிலே இணைக்கப்பட்டவர்கள் கூடி வருகிற இந்த ஐக்கியம்தான் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம். பாவிகளும் உள்ளே வரலாம், ரட்சிக்கப்படாதவர்கள் உள்ளே வரலாம், பல தேவைகளோடு உள்ளவர்கள் உள்ளே வரலாம், தேவனை பற்றி ஒன்றுமே தெரியாதவர்கள் உள்ளே வரலாம். பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தில் உள்ளே வந்த உடனே அவர்களுக்குள் நடக்கக்கூடியது என்னவென்றால், அவர்களும் நம்மை போல பரிசுத்தவான்களாக மாற்றப்படுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் அவர்களை அங்கீகரிக்கிறார். அப்போ தேவனுடைய பார்வை என்பது ஒருவரையும் அவர் விலக்கி வைக்கிறவர் அல்ல. இப்போ கவனிங்க, மீட்பு என்பதனுடைய அர்த்தம், ஆவியின் மனிதன் கிறிஸ்துவின் உறவிலே முதலாவது இணைக்கப்படுகிறான். ஆவியின் மனிதன் கிறிஸ்துவின் உறவிலே இணைக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவின் பாவ மன்னிப்பு, அவருடைய செயல், சிலுவையில் அவர் நமக்காக மரித்தது, உயிரோடு எழுந்தது, இந்த செய்தியை கேட்ட உடனே அவனுக்குள்ளார் ஒரு நம்பிக்கை வருகிறது அல்லவா? அந்த நம்பிக்கை என்ன செய்கிறது? கிறிஸ்துவோடு இணைக்கிறது. கிறிஸ்துவோடு இணைக்கிறது. இந்த கிறிஸ்துவின் உறவுக்குள் வந்த உடனே இயேசு கிறிஸ்து எங்கே கனெக்ட் பண்ணுறார்? தம்முடைய ரத்தத்தின் மூலம் பிதாவோடு கனெக்ட் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிதாவோடு. இப்போ நீங்களும் நானும் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் அல்ல. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரோடு நாம் இணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த உறவை யாரும் துண்டிக்கவே முடியாதுங்க. பிசாசினுடைய முதல் கிரியை ஏதேன் தோட்டத்தில் பார்க்கிறோம். அதாவது மனிதனிடத்தில் அவன் செய்த கிரியை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரும், அதாவது ஏவாளானவள் அவள் பலவீனமானவள். எதிலே பலவீனமானவள்? தேவனை பற்றிய காரியத்தில் அவள் பலவீனம் உள்ளவளாக இருந்திருக்கிறாள். அந்த சம்பவங்களை நாம் வாசிக்கும் பொழுது, ஆனால் அவள் எங்கிருந்து எடுக்கப்பட்டாள்? ஆதாமின் விலா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டாள். ஆனால் தேவனுடைய உறவு என்று வைக்கும் பொழுது, ஏதேன் தோட்டத்தில் தான் ஆதாம் ஏவாள் தேவனுடைய பிரசனத்தை பார்க்கிறார்கள், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறார்கள். அதே நேரத்தில் அதே ஏதேன் தோட்டத்தில்
பிசாசுடைய சத்தத்தையும் கேட்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய சத்தத்தை விழுவதற்கு முன்பாகவும் கேட்டார்கள், விழுந்த பிறகும் கேட்கிறார்கள். ஆனால் சாத்தானானவன் ஒரு முறை அவர்களை வஞ்சித்து தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த பிறகு இவருடைய வாழ்க்கை விழுகை என்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவனுடைய குடும்பத்தின் உறவிலிருந்து இவர்கள் பிரிக்கப்பட்டு விட்டார்கள், துண்டிக்கப்பட்டு விட்டார்கள். அது கட்டாயிடுச்சு, அந்த ரிலேஷன்ஷிப் கட்டாயிடுச்சு. முதலாவது ஏவாளுடைய எண்ணம் பிசாசுடைய வார்த்தையில் அது யோசிக்க யோசிக்க தேவ பிரசன்னத்தின் உறவிலிருந்து அவள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பித்தாள். ஆதாம் விலகவில்லை. ஏவாளானவள் முழுவதும் விழுந்த பிறகுதான் ஏவாளை கொண்டே சாத்தானானவன் ஆதாமை வீழ்த்தினான். ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் ஆவியில பலவீனமாக இருக்கலாம். பலவீனமாக இருக்கிற அந்த மனிதன் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, அல்லது மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பலவீனங்கள் உங்களுடைய பலனை குறுகி போவதற்கு நீங்கள் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. நீங்களும் அவர்களைப் போல பலவீனம் உள்ளவர்களாக மாறிவிடுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. உங்களுக்குள் இருக்கிற தேவ பலன் அவர்களை பலன் உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம், தேவ தீர்மானம் தான். ஆனால் நம்முடைய ஒரு இமேஜினேஷன் என்ன, ஆதாம் என்ன செய்திருக்கலாம், அவளை விழுகையிலிருந்து மீட்பதற்கு அங்கேயே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைத்திருக்கலாம். அவனும் விழுந்த பிறகுதான் ரெண்டு பேருடைய மைண்டும் கரப்டானது. தேவ பிரசனத்தை விட்டு அவர்கள் விலகி ஓடினார்கள். இந்த விளக்கப்பட்ட இந்த உறவை, துண்டிக்கப்பட்ட இந்த உறவை மறுபடியும் இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தின் மூலமாய் விலைக்கிரயம் செலுத்தி, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, தேவனுக்குரியவர்களாகிய நீங்கள், பவுல் ரொம்ப அழுத்தமாக எழுதுகிறார், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. 1 கொரிந்தியர் 6:20 வாசிக்கும், 19:20 வாசிக்கிறோம். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, தேவனுக்குரியவர்களாகிய நீங்கள் உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சரீரத்தினாலும் ஆவியினாலும் எப்படி தேவனை மகிமைப்படுத்துவது? உங்கள் உறவு எங்கு முதலாவது ஆரம்பிக்கப்பட்டது? ஆவியிலே தேவன் துவக்கி இருக்கிறார். நீங்கள் ஆவிக்குரியவர்கள், ஆகையினால்தான் ஆவிக்குரியவர்கள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் ஆவியிலே தேவ உறவில் நீங்கள் உறவாடவில்லை என்றால், புதிய ஏற்பாட்டினுடைய வாழ்க்கையை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்டனுடைய ஆஃப்டர் ரிசரக்ஷனில் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இங்கு பெந்தைக்கோஸ்தே நாளில் ஆவியிலே வாழ்கிற வாழ்க்கை துவங்குகிறது. அதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து அவர் பேசிக்கொண்டே வருகிறார், உபதேசித்து கொண்டு வருகிறார். சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் அவர்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் இங்குதான் துவங்குகிறது பெந்தைக்கோஸ்தே நாளிலே. பெந்தைக்கோஸ்தே நாளிலே இயேசு கிறிஸ்து சொன்னபடி எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பிறகுதான் 3000 பேர் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாய், அப்படி என்றால் இருதயத்திலே உணர்த்தப்பட்டவர்களாய், ஆவியிலே அவர்கள் தொடப்பட்டவர்களாய், லீதியாளின் இருதயத்தை கத்தத் திறந்தார் என்று பார்க்கிறோம். இருதயம் என்று சொல்லும் பொழுது ஆவியிலே ஒரு தொடுதல், ஆவியானவருடைய தொடுதல், அந்த தூண்டுதல், ஆவியிலே ஒரு தொடுதல் உண்டாவதை ஒரு மனிதன் உணரும் பொழுது தன்னை முழுவதுமாக தன்னை சிருஷ்டித்த தேவனிடத்தில் வந்து விடுகிறான், விட்டு விடுகிறான். பவுல் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, எந்த வார்த்தை? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே. ஏன் விலை கொடுத்து வாங்கினார்? ஏன் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மீட்டு கொண்டார் என்றால், இந்த உறவிலே நாம் எப்பொழுதும் இணைந்து இருக்க வேண்டும் என்பதிலே தேவன் மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கிறார். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். 1 மணி நேரம், இந்த 1 மணி நேரம் கணக்கெல்லாம் கிடையாதுங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க. 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணேன், அதில் என்ன ஒரு மேன்மை? எனி டைம் நீங்கள் அவருடைய உறவில் இருக்கதாங்க மீட்டு எடுத்திருக்கீங்க. இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அதுக்காக நான் எப்பொழுதுமே ஆண்டவர் பாடிக்கிட்டே இருப்பேன், நல்லது. ஆனால் உங்கள் ஆவியின் மனுஷனுடைய அந்த அந்த ரியல் லைஃப் இருக்குது பார்த்தீங்களா, உண்மையான வாழ்க்கை, தேவனோடு நீங்கள் ஆவியிலே நீங்கள் இணைந்திருக்கிற அந்த வாழ்க்கை இருக்குது இல்லைங்களா, அது ஒருபோதும் உங்களுடைய சுயத்தை வெளியே கொண்டு வரவே கொண்டு வராது. உங்களுடைய சுயத்தை காண்பிக்கவே காண்பிக்காது. உங்களுடைய உணர்வுகளை, எல்லாருக்கும் உணர்வுகள் இருக்குது, ஆனால் அந்த உணர்வுகள், எதிர்மறையான உணர்வுகளை, எதிர்மறையான எண்ணங்களை, வசனத்துக்கு மாறான, வார்த்தைக்கு மாறான, தேவ திட்டத்துக்கு மாறான எந்த ஒரு செயலையும் அது வெளியே கொண்டு வர இடம் கொடுக்கவே கொடுக்காது.
அது உள்ளே தோன்றும் பொழுதே அங்கேயே அங்கே ஆவியானவர் அங்கே அரெஸ்ட் பண்ணிடுவார். உங்கள் ஆவியிலே நீங்கள் அதை கட்டி போட்டு விடுவீர்கள், செயல்படாதபடிக்கு செயலிழக்க செய்து விடுவீர்கள். ஆவியின் வாழ்க்கை என்பது நம்முடைய உணர்ச்சி சார்ந்த ஒரு வாழ்க்கை அல்ல. அப்போது மீட்பு என்பதனுடைய நோக்கம், தேவனுடைய நோக்கம் என்னவென்றால் மறுபடியும் அவருடைய குடும்ப உறவிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் தேவனுடைய குடும்ப உறவிலே இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஓராபா ஷாரா கந்தானாமா ஷானாதியானா ஹானாதியானா. பவுல் சொல்லுகிறார், ரோமரில் 8:16 நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நாம், இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு மீட்கப்பட்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள். ஆதாம் தேவ பிரசன்னத்தில் இருந்தான், ஆனால் அவன் நித்திய வாழ்க்கை இல்லாதவனாய், நாம் பெற்றிருக்கிற இந்த வாழ்க்கை இல்லாதவனாக வாழ்ந்தான். ஏதேன் தோட்டத்தில் தேவனோடு பேசினான், தேவ பிரசன்னத்தில் இருந்தான், உறவாடினான். நிறைய விஷயங்கள், பூமியும் பரலோகமும் பூமியும் இந்த ஆதாமோடு கனெக்ட் பண்ணப்பட்டது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இந்த தொடர்ச்சியான ஆவியிலே உறவாடுகிற, ஆவியிலே களி கூறுகிற, ஆவியிலே தேவ குடும்பத்தில் இணைக்கப்பட்ட ஒரு உறவிலே அவன் இல்லாமல் இருந்ததினால்தான் அவன் விலகி போவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. அதை தான் திரும்ப புதுப்பிப்பதற்கு ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களுக்கு ஆசரிப்பு கூடாரத்தை, ஆராதனை முறைமையின் ஒழுங்கை அவர் பரலோகத்தின் சாயலுக்கும் அந்த நிழலுக்கும் மொத்த ஆராதனை முறையை அவர்களுக்கு கொடுக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்க சொல்கிறார். பிறகு சாலமோன் காலத்தில் தேவாலயம் கட்டப்பட்டது. மனிதன், இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தாவீதின் மூலம் அவர்கள் அதிகமாய் விருப்பம் கொள்ள ஆரம்பித்தார்கள். ஆனால் தேவன் சொன்னார், மனிதனுடைய கைவேலைகளினால் கட்டப்படுகிற கட்டடங்களிலே நான் தங்கியிருக்கிறவர் அல்ல, வானம் என்னுடைய சிங்காசன, பூமியினுடைய பாதபடி, மனிதனுடைய கட்டுகிற கட்டடங்களிலே நான் குடியிருப்பேனோ, தங்கியிருப்பேனோ. அப்போ அவருடைய விருப்பம் என்ன என்பதை பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள். நவமான இருதயத்தை நான் சிருஷ்டிப்பேன், புதிய இருதயத்தை வைப்பேன், கல்லான இருதயத்தை எடுப்பேன். அதனுடைய அர்த்தமெல்லாம் என்னவென்றால் ஆவியின் மனுஷன் உயிர்ப்பிக்கப்படுவான் என்பதை தீர்க்க தரிசனமாய் சொல்லி கொண்டு வந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து, அதாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், பழைய ஏற்பாட்டு காலங்களில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அவர்களோடு கூட தேவன் உலாவவில்லை, வாசம் பண்ணவில்லை. ஆனால் அவர்கள் குரூப்பாக இருந்தார்கள். அவர்கள் நடுவிலே அவர் உலாவினார் என்று பொதுவான ஒரு வார்த்தையாய் வாசிக்கிறோம். இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் இடைபட முடியவில்லை. காரணம் என்ன? தேவனை விட்டு அவர்கள் விலகி இருப்பதற்கு காரணம், தேவனை அவர்கள் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. மோசேயிடத்தில் சொன்னார்கள், மோசே நீர் எங்களிடத்தில் பேசும், தேவன் எங்களிடத்தில் பேச வேண்டாம். பயந்தார்கள். தேவனை சரியாய் அவர்கள் விளங்கிக் கொள்ளாமல் தேவனை தவறான ஒரு பார்வையிலே பார்த்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிற்கு வந்த பிறகு, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்போ தேவன் வாசம் பண்ணக்கூடிய வாசஸ்தலம் எங்கு வந்து விட்டது என்றால் உங்களுக்குள்ளே வந்து விட்டது. இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோக ராஜ்யம் இதோ அங்கிருக்கிறது இங்கிருக்கிறது என்று நீங்கள் எண்ண வேண்டாம், பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது. இந்த உங்களுக்குள்ளே என்று சொல்லப்பட்ட வார்த்தை அவர் வாசம் பண்ணக்கூடிய வாசஸ்தலமாக நாம் மாற்றப்பட்டு விட்டோம் என்பதை இயேசு கிறிஸ்து அன்னைக்கு சொல்லிட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹலோ, நீங்கள் ரொம்ப வேல்யூபிளான ஒரு பர்சனுங்க. நீங்கள் கனத்திற்குரிய, மிக விலை மதிப்பில்லாத, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பூமிக்கு நீங்கள் மிகவும் முக்கியமான ஒரு நபர். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் அதை புரிஞ்சிக்காமல் இருக்கு. நான் எங்கே பாஸ், எனக்கு காலங்களை கணக்கிடுறவங்க தேவனுடைய கேலண்டர் படி அல்லது தேவனுடைய கணக்கின்படி நீங்கள் காலங்களை கணக்கிடுவீர்கள் என்றால் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்வீர்கள். நம்ம இன்னும் அந்த இடத்துக்கு வரல, இல்லை, யோசிக்கிறதுக்கு கூட எண்ணங்கள் இடம் கொடுக்க மாட்டேங்குது, மனது இடம். ஏன்னாக்கா நம்முடைய யோசனைகள் எல்லாமே பெரும்பாலும் வாழ்க்கை சம்மந்தமானதாகவே இருக்குது. என்ன வாழ்க்கை சம்மந்தமான? இன்றைக்கிப்பா பொழப்பு என்ன ஆகிறது, இன்றைக்கிப்பா வேலை, இன்றைக்கி வருமானம், இன்றைக்கி என்னுடைய தேவை, இன்றைக்கி அவங்கள பார்க்கணும், இன்றைக்கி அவங்க இங்கே போகணும், அங்கே வரணும், இங்கே வரணும். ஒரே போராட்டத்தின் ஒரு வாழ்க்கையாக தான் இன்றைக்கு
ரட்சிக்கப்பட்டவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு இந்த புதிய செய்தியை சொல்லுகிறேன், நற்செய்தியை சொல்லுகிறேன். நீங்கள் உங்களுடைய மனதில் அல்லது உங்களுடைய வாழ்க்கை குறித்த எண்ணத்திலிருந்து வெளியே வந்து உங்களுடைய வாழ்க்கையானது தேவனுக்குள்ளிருந்து துவங்கப்பட்டு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால், நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கை உங்களுக்குள் இல்லை, உங்களுடைய மனதில் இல்லை, உங்கள் வாழ்க்கை தேவனுக்குள் இருக்கிறது, தேவனுடைய குடும்பத்தின் உறவுக்குள் இருக்கிறது. நீங்கள் அங்கிருந்து உங்களுடைய வாழ்க்கையை துவக்க 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 ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதிதான காரியங்களை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். விதையானது, கோதுமை மணியானது தனித்திருந்தால், சாகாவிட்டால் தனித்திருக்கும், அது செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இப்படி சொல்லுகிறேன், கோதுமை மணி அது தனியாக எந்த ஒரு விதையும் அது தனித்திருக்கும் பொழுது மண்ணிற்குள் போகாமல் அது வேறு ஒரு இடத்திலே வைக்கப்பட்டு இருக்கும் என்றால் அதனால் பலனில்லை. அது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அது இருக்க வேண்டிய இடம் எது? மண், பூமிக்குள் அது இருக்க வேண்டும். ஏன் பூமிக்குள் அதை விதைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார்? அதனுடைய அந்த ரியாலிட்டி வெளியே வர வேண்டும் என்றால், உண்மை நிலை வெளியே வர வேண்டும் என்றால், மக்கள் பார்க்க வேண்டும் என்றால், அது பலன் கொடுக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக அது பூமிக்குள் போய் தான் ஆக வேண்டும். அது அதனுடைய உருவத்தை இழந்தாக வேண்டும். அதனுடைய ஒரிஜினாலிட்டி வெளியே வர வேண்டும். அதனுடைய உண்மையான மேனி வெளியே வர வேண்டும். சரீரம் வெளியே வர வேண்டும். அது 3 நாள் காத்திருக்கிறது மண்ணிற்குள். 3ஆம் நாளில் பார்ப்பீர்கள் என்றால் அது தளிரோடு வெளியே வருகிறது. அந்த இளம் தளிரை பார்க்கும் பொழுதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லை? அதை டச் பண்ணுறதுக்கு கூட நமக்கு ரொம்ப அந்த ஈவன் நாய் குட்டி போட்டாலும் சரி, பூனைக்குட்டி, இந்த சின்ன சின்ன அதோடைய பேபி போய் நீங்கள் இதை டச் பண்ணி பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போ தான் அது உலகத்துக்கு வெளியே வருகிறது. தன்னுடைய உருவத்தை அது மாற்றி தேவன் வைத்த அந்த ரியல் அந்த ஃபேஸை வெளியே கொண்டு வருது. ஹல்லேலூயா. அந்த ரியல் இமேஜை வெளியே கொண்டு வருது. தேவன் உங்களையும் என்னையும் அவருடைய சாயலில் உண்டாக்கி இருக்கிறார் என்றால் நாம் இருக்க வேண்டிய இடம் அவருக்குள்ளான ஒரு இடம். பிரைஸ் தி லார்ட். நாம் இருக்க வேண்டிய இடம், நாம் இருக்கும்படிக்கு வைக்கப்பட்டிருக்கிறேன். நான் இப்படி சொல்லுகிறேன், நாம் இருக்கும்படிக்கு வைக்கப்பட்டிருக்கிற இடம் கிறிஸ்து இயேசுவுக்குள். கிறிஸ்து இயேசுவுக்குள். நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறேன் என்பதை சரியாய் விளங்கிக் கொள்வீர்கள் என்றால் நீங்கள் பிதாவோடு கூட இருக்கிறீர்கள் என்பதை விளங்கிக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவோடு கூட நீங்கள் இருக்கிறபடினால்தான் நீங்கள் அவருடைய வாசஸ்தலமாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வந்து பிரசன்னமாய் இருக்கிறார். கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் உங்களை அதிகமாய் கனம் பண்ணும்படிக்கு, உங்களுக்குள் இருந்து தேவனுடைய தன்மையை வெளியே கொண்டு வரும்படிக்கு அவர் உள்ளே உங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார், ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கீங்க? எத்தனை பேர் தேவனுடைய அந்த ரியல் இமேஜை வெளியே கொண்டு வருவதற்கு நீங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள்? தேவனுடைய உண்மை தன்மையை வெளியே கொண்டு வரதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கீங்க, ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்கள்? புரியலல்ல? இயேசுவின் வருகைக்கு வருவதற்கு ஆமேன், கை தூக்குறோம். தேவனுடைய அந்த ரியல் இமேஜ் அப்படின்னா தேவனுடைய முழு தன்மை. இமேஜ்னாக்க ஏதோ ஒரு உருவம் நினைக்க வேண்டாம், அவருடைய அந்த கேரக்டர். சொல்றது புரியுதுங்களா? அவருடைய தன்மை. விதைக்குள் இருக்கிற மரத்தினுடைய முழு தன்மையும் எதற்குள் இருக்கிறது? விதைக்குள் தான் இருக்கிறது. அது எப்பொழுது வெளியே வருகிறது? பூமியில் விதைக்கப்படும் பொழுதுதான் வெளியே வருகிறது. நீங்களும் நானும் தனித்திருக்கும்படி அழைக்கப்படவில்லை, கிறிஸ்துவுக்குள் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்போம் என்றால், காட்டு ஒலிவ மரமாக இருந்த நாம் நல்ல ஒலிவ மரத்தின் கிளைகளோடு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறபடினால் அதன் சாரத்துக்கும் வேருக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் என்றால் என்ன? அந்த வேரானது, அந்த வேரிலிருந்து மரத்தின் தன்மை வெளிவருகிறது. அந்த மரமானது கிளைகளின் மூலமாக தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு மரத்திற்கும் வித்தியாசமான குணங்கள் உண்டு. ஒவ்வொரு செடிக்கும் வித்தியாசமான குணங்கள் உண்டு. நம்ம ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான பழக்கங்கள் உண்டு, குணங்கள் உண்டு. ஆனால் கிறிஸ்து இயேசுவுக்கு நாம் ஒன்றாக இணைக்கப்பட்டவுடன் தேவன் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் என்னுடைய பிள்ளைகளாக, குமாரராக இருக்கிறீர்கள். நீங்கள் எல்லாரும் என்னை வெளிப்படுத்துவதற்காக நான் உங்களை கிறிஸ்து இயேசுவின் மூலம் எனக்குள் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா.
இப்போ கிறிஸ்து இயேசுக்குள்ளார வந்தோன்னே நம்ம கேரக்டரை அவங்க அப்படிங்க இவங்க இப்படிங்க அப்படின்னு வேறு பிரித்து பார்க்க கூடாது, பார்க்க முடியாது. அந்த இடத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்படி பார்க்கும்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால் தேவனுடைய சுபாவம். பிரைஸ் தி லார்ட். இதுதான் எல்லாருக்குள்ளாக இருந்து வெளிப்பட வேண்டும் என்ற நிலையில் கர்த்தர் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை புது சிருஷ்டியாக வைத்திருக்கிறார். உங்களுடைய வீணான எண்ணங்களை, சிந்தையை, உங்களுடைய மனதை பாதிக்க செய்கிற, குழப்புகிற, உங்களை வேறு ஒரு பக்கம் திருப்புகிற பலவீனமான காரியங்களுக்கு நீங்கள் உங்களுடைய மனதிற்கு இடம் கொடுக்க வேண்டாம். உங்கள் மனதிற்கு இடம் கொடுக்க வேண்டாம். அது உங்களுடைய வாழ்க்கையின் ரியல் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையின் ரியல் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவே உங்களுடைய வாழ்க்கையினுடைய உண்மை. அவர்தான் சத்தியம். மீட்பு என்பது சாதாரணம் இல்லைங்க. தண்ணீரில் டெய்லி குளித்து எழுந்திருக்கிறோம். இப்போ சாட்சி சொன்னாங்கல்ல, அதில் என்னங்க வித்தியாசம்? ஞானஸ்நானம் எடுத்தோன்னே மாற்றங்கள் எப்படிங்க நடந்துச்சு? இது யாரை உண்டாக்கினது இல்லையா? யோசிச்சு பார்க்கலாம். நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன். பிள்ளைங்களாம் ஃபோனில் சாட்சி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம். எனக்கும் பாசமாக ரொம்ப சந்தோஷம். எனக்குள்ளார என்ன வந்தது என்றால், தேவன் சொன்ன, அதாவது இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த கட்டளை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஊழியக்காரனாக அங்கு அவர்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவர் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் அவருடைய ஆவியிலே, எண்ணங்களிலே மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்குகிறார். ஒரே சரீரம்தான், ஒரே ஆவிதான், ஒரே ஆத்மாவின் பகுதிகள் தான். ஆனால் மாற்றம் எப்படி நடக்கிறது? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தையின் உண்மை நிலைக்கு நாம் விட்டு கொடுக்கும் பொழுது. பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய உண்மை நிலையை அவருடைய வார்த்தையிலிருந்து தான் பார்க்க முடியும். அவருடைய வார்த்தையை நீங்கள் மறப்பீர்கள் என்றால், நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஏவாள் தேவன் சொன்ன வார்த்தையை மறக்க செய்தவன் பொய்களின் பிதாவாகிய பிசாசானவன் பொய்யான வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையை எப்பொழுதும், வார்த்தையில் இருக்கிற உண்மை நிலையை அவர் காண்பித்துக் கொண்டே இருப்பார். அது அவரை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கவனிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய உண்மை நிலையை வெளிப்படுத்தக்கூடியது அவருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்குள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இணைய 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 அதுதான் தியானம் பண்ண உங்களுடைய ஆவியின் வாழ்க்கை நிலையில் நீங்கள் அவருடைய உறவில் நீங்கள் தொடர்ந்து பலப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குன்னா வாங்க, உங்களுக்கு சொல்லி தரேன். பழகுங்க. தவறான எண்ணங்கள், போன வாரம் சொன்னேன்னு நினைக்கிறேன், தவறான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். இயேசு சொன்னார், பரிசேயர்கள் நீங்கள் தவறான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். இயேசு கிறிஸ்துவ தவறாய் புரிந்து கொள்ளும் பொழுது தவறான எண்ணம் வருகிறது. தேவன் சொன்ன வார்த்தைக்குள் தன் சிந்தையை கொண்டு, பரிசேயர்கள் வேதபாரகர்கள் எல்லாம் வேதத்தை கரைத்து குடித்தவர்கள், ஸ்காலர்ஸ் அவங்கெல்லாம். அவங்கள்ட்ட போயிட்டு பைபிள் எடுத்து எதுவுமே பேச முடியாது. அவங்களாம் டீச்சர்ஸ், டீச் பண்ணக்கூடியவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன ரகசியங்கள் அவர்களுக்கு புரியவில்லை. இன்றைக்கி ஏன் நமக்கு புரியாமல் போகிறது? பைபிள் டெய்லி வாசிக்கிற ஏன் புரியாமல் போகிறது? அதை ஆவியிலே நாம் பார்ப்பது இல்லை. நான் உங்களுக்கு ஒரு வசனம் என்றாலும் அந்த ஒரு வசனத்தில் தேவனுடைய தன்மையை நீங்கள் ஆவியிலிருந்து புரிந்து கொள்வீர்கள் என்றால் அடுத்த வசனம் நீங்கள் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் அவசரமாக வேதத்தை வாசிக்க வேண்டாம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவே. ஏன் ஆராய்ந்து பார்க்க சொல்லுகிற? அவைகள் எல்லாம் என்னை குறித்தே சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். மீட்கப்பட்ட நமக்குள் தேவன் நம்மை தனியே இருக்க விடாமல் அந்த உறவிலே நாம் இன்னும் அனல் கொள்ளும்படிக்கு, அந்த உறவில் இன்னும் நாம் மேம்படும்படிக்கு, அந்த உறவில் இன்னும் நாம் கட்டப்படும்படிக்கு, அந்த உறவின் ஐக்கியத்தில் இன்னும் நாம் மகிழ்ந்து கலிகூறும்படிக்கு, அவருடைய சந்தோஷத்தில் நாம் நிறைந்து இருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் அனுப்பப்பட்டிருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கொஞ்சம் சுருக்கமாக நான் முடிக்க விரும்புகிறேன். அடுத்த வாரம் அதனுடைய தொடர்ச்சியை பார்க்கப்போம். எபேசியர், நாம் மீட்கப்பட்டவுடன் பரிசுத்த ஆவியானவர் எபேசியர் 1:13
பவுல் எழுதுகிற அந்த வார்த்தையை வாசிக்கலாம். என்ன செய்கிறார் பரிசுத்த ஆவியானவர்? எபேசியர் 1:13, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்கள் விசுவாசிகளான போது, நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட பொழுது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் யாருக்குள்? கிறிஸ்து இயேசுவுக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இப்போ நீங்கள் எங்கே தான் இருக்கீங்க? கிறிஸ்து இயேசு. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்போது இந்த கை கிறிஸ்து இயேசு என்று வைத்துக்கொள்ளலாம். இதற்குள் ஒரு பொருளை நான் வச்சுருக்கேன். இந்த பொருளையும் இயேசு கிறிஸ்து கவர் பண்ணியிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ற அந்த வார்த்தை இந்த உறவிலிருந்து, இந்த உறவின் ஐக்கியத்திலிருந்து, இந்த அவருடைய அந்த தொடர்பிலிருந்து நாம் ஒருபோதும் விலகாதபடிக்கு அவரை நாம் சரியாய் விளங்கிக் கொள்ளாமல் தவறான எண்ணம் உள்ளவர்களாய் விலகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் உடனே சீல் பண்ணிடுறாராம். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளார வைத்து நம்மை சீல் பண்ணிடுறார். ஹலோ, இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள்? மறுபடியும், நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இந்த முத்திரை என்பது நீங்கள் கிறிஸ்துவை விட்டு விலகாதபடிக்கு, தொடர்ந்து அவர்களை வளர்வதற்கு. ஓகே, அடுத்த ஒரு ஸ்டேஜ் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? அங்கே தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசுத்த ஆவியின் பலனை தரித்து கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற வரையிலும் நீங்கள் எருசலேமை விட்டு போகாதிருங்கள். அப்போஸ்தலர்ல வாசிக்கிறோம் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் பண்ணப்படுதல். இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இதை ஒரு 3 விஷயங்களை பார்க்கலாம். பரிசுத்த ஆவியினால் ஞான ஸ்நானம் பண்ணப்படுதல் என வாசிக்கிறோம். பெந்தைக்கோஸ்து என்னும் நாள் வந்தபோது 1ஆம் வசனத்திலிருந்து அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று என்ற வார்த்தை தான் இங்கு பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பண்ணப்படுதல் என்பது வெளிப்பிரகாரமாய் நான் தேவனுடைய குடும்பத்தில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உறவின் ஐக்கியத்தில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை பிரகடனப்படுத்துகிறோம், டிக்ளேர் பண்ணுகிறோம். அடுத்து இன்னர் மேனுடைய லைஃப், உள்ளான ஆவியின் மனிதனுடைய லைஃப்பை பற்றி இங்கே பார்க்கிறோம். நீங்கள் தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறீர்கள் என்றால் எப்படி வாசஸ்தலமாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள்? ஒன்று, உங்கள் ஆவியின் மனுஷன் கிறிஸ்து இயேசுவுக்குள் முத்திரை போடப்பட்டிருக்கிறான். இரண்டாவது, இங்கு முழுகி ஞானஸ்நானம் பண்ணப்படுகிறான் ஆவியின் மனுஷன். இங்கு தான் நாம் பார்க்கிறோம், அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. ஒரு அடையாளத்தை பார்க்கிறார்கள், ஒரு அடையாளம், பிரிந்திருக்கிற அக்னி நாவுகள் போல. 4ஆம் வசனம், அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்துள்ள வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். இப்போ ஆவியின் வரம் செயல்பட ஆரம்பிக்கிறது, தேவ தன்மை வெளிப்பட ஆரம்பிக்கிறது. தேவனோடு பர்சனலாக அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வைத்துக் கொள்வதற்கு பற்பல பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறார்கள். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். சீல் பண்ணப்பட்ட ஆவியின் மனுஷன், நிரப்பப்பட்ட ஆவியின் மனுஷன், அதாவது மூழ்கி இருக்கிற ஆவியின் மனுஷன், பரிசுத்த ஆவியிலே ரட்சிக்கப்பட்டவன ஞானஸ்நானம், இது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் பெற்றீர்களா? ஆமென். அதுக்கு ஒரு அடையாளம். ஒருவேளை அவங்க அந்நிய பாஷை பேசாமல் கூட இருக்கலாம், ஆனால் நாளடைவில் அவர்கள் அந்த அனுபவத்திற்குள் வர முடியும், வர வேண்டும். நீங்கள் இன்னும் க்ளோஸாக தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்வதற்கு. அடுத்து எபேசியர் 5:18 வாசிக்கிறோம்.
எபேசியர் 5:18 பிரைஸ் தி லார்ட். என்ன வாசிக்கிறோம்? துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். பாருங்க, இங்கே ஒரு குடிகாரனை இங்கு உதாரணப்படுத்துகிறார். துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. லிக்கர் உள்ளே போனோடனே ஐயாவுக்கு நிதானம் தெரியல, பேச்சில் நிதானம் இல்லை, பார்வையில் நிதானம் இல்லை, நடக்கையில் நிதானம் இல்லை, செய்கையில் கிரியையில் இவரை வேற ஒன்று கண்ட்ரோல் பண்ணிடுது. ஆகையினால் இங்கு பவுலுக்கு எழுதியிருக்கிறார். அப்போனா பவுலே குடிகாரன் நீங்கள் மனசில் எடுத்துக்க கூடாது. ஏன்னா அவர்களுக்கு ஏற்றார் போல வசனத்தை பிடிச்சிக்குவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. என்ன சொல்லுகிறார்? துன்மார்க்கத்திற்கு நீ குடிச்சினா துன்மார்க்கம்பா அப்படிங்கிறார். துன்மார்க்கன் நீதிமானுடைய சபையில் நிலை நிற்பதை இல்லை. நல்லா விளங்கணும். துன்மார்க்கன் நீதிமானுடைய சபையில் நிலை நிற்பதில்லை. துன்மார்க்கன் பட்டணத்தை ஆளும் பொழுது, தேசத்தை ஆளும் பொழுது அந்த பட்டணத்தின் ஜனங்கள் பரிதபிப்பார்கள். துன்மார்க்கன் ஒரு வீட்டிலே அவன் ஆளுகை செய்வான் என்றால் அந்த வீடு நிலை நிற்க முடியாது. துன்மார்க்கன் அதை களைத்து போடுகிறான். குடிக்கிறது இங்கே பவுல் உதாரணப்படுத்துவது என்ன? அவன் லிக்கர் எடுக்கும் போதே அவன் அவன் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடான். வேறு ஒன்று அந்த போதை ஏறும் பொழுது, தலைக்கு மேல் ஏறும் பொழுது அதனுடைய நரம்புகள், பிரெயின் செல்ஸில் நரம்புகள் எல்லாம் அந்த மயக்கத்திற்கு போகிறது. இவன் என்ன பேசுகிறான் என்று தெரிவதில்லை. ஆனால் ஆவியினால் நிறைந்து சொல்லுகிறார், வெறி கொள்ளாமல். இப்போ பாருங்க, குடிகாரன் பழகுகிறவன் எப்பொழுதும் பாட்டில் வச்சுக்கிட்டே இருப்பான். எப்பொழுதும் அந்த போதை நிலையில் இருப்பதற்கு விரும்புவான். அது மறுபடியும் சொல்லிட்டு அது துன்மார்க்கனுடைய நிலைக்கு கொண்டு போயிடும். அது யாராக இருந்தாலும் சரிங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் பாஸ்டர், நான் சபையில் ஊழியம் செய்கிறேன் பாஸ்டர், நான் சபையில் நான் தான் முதலாளாக நிற்கிறேன், இது என்ன சொன்னாலும் சரி, ஹலோ நீங்கள் குடித்து அதில் நீங்கள் வெறிக்கிறீங்க அப்படின்னா, ஹலோ நீங்கள் துன்மார்க்கன். கிறிஸ்துவின் உறவிலிருந்து நீங்கள் துண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். பிசாசு உங்களுக்கு வளவிரிச்சு வச்சிருக்கான்னு அர்த்தம். இதுதான். இதே மாதிரி பல விஷயங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஆவியிலே நிறைந்து அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு குடிகாரன் எப்பொழுதும் தான் மயக்க நிலையில் இருப்பதை, அவன் எப்பொழுதும் ஒரு தனி இடத்தில் இருப்பதை, அது மிதந்து கொண்டிருப்பதை அவன் விரும்புவது போல, இங்கு பரிசுத்த ஆவியானவர் ஆவியிலே நிறைந்திருக்கிற மனுஷனுக்குள்ளாய் என்ன செய்கிறார் என்றால், அவனை தேவ பிரசன்னத்திலும் தேவ மகிமையிலும் நிறைந்திருக்கும்படி, அப்படி மிதந்து கொண்டிருக்கும்படி கர்த்தர் செய்கிறார். இதுதான் ரியல் லைஃப். பாருங்களேன், பிசாசு பாருங்கள், தேவன் சொல்கிற வார்த்தைக்கு அப்படி எதிர்மறையாகவே மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவன், எதிர்மறையாகவே கற்றுக் கொடுப்பான். ஆனால் இங்கு நாம் பார்க்கிறோம், இந்த செய்தியை கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டு குடிகாரர்களாக இருப்பீர்கள் என்றால் மனம் திரும்புங்கள், உங்கள் பழைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். மீன்ஸ் ரட்சிப்பின் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். குடிக்கிறதுனால நீங்கள் கிறிஸ்துவை அறிய முடியாதுங்க. ஆவியில் நிறைந்திருக்கும் பொழுது, இது மூன்றாவது ஒரு நிலையை இங்கு பவுல் எழுதுகிறார். ஆவியிலே நிறைந்து உன்னுடைய சுயத்தை நீ மறந்து, உன் சுய எண்ணத்தை மறந்து, உன்னுடைய சுய திட்டங்களை மறந்து, அதையெல்லாம் விட்டுவிட்டு, உன்னுடைய உணர்ச்சி சம்பந்தமான காரியங்களை விட்டுவிட்டு, உணர்ச்சி சம்பந்தமான வேற மாதிரி எடுத்துடக்கூடாது, அதில் தான் ஆவியின் கனிகள் வெளிவருகிறது. நீயாக இல்லாமல் நீ தேவனுடைய மனுஷனாக இருக்கிறபடியால் தேவ ஆவியானவரால் நடத்தப்படுகிற அந்த வாழ்க்கைக்குள் நீ வர வேண்டும் என்பதை தான் இங்கு பவுல் எழுதுகிறார். ஆவியிலே நிறைந்து, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து. ஏன் சபை வர முடியல அந்த இடத்துக்கு? போராட வேண்டிய அவசியம் இல்லை, புரிந்து கொள்ளுங்கள், அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்கிறது விளங்குதுங்களா? ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா அந்நிய பாஷை பேசு, தேவ பிரசன்ஸில் நல்ல தேவனுடைய பிரசன்ஸில் இருந்து நீங்கள் பாருங்களேன், ஆவியானுடைய நிறைவுக்குள்ளார இருந்து நீங்கள் எல்லாத்தையும் பாருங்களேன், எல்லாத்தையும் பாருங்களேன். எதிரில் வர்றவங்க போகிறவங்க தேவனுடைய சிருஷ்டிகள், நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா தேவன் பார்க்கிற விதமாய் பார்க்க ஆரம்பிப்பீர்கள்.
உங்களுக்கு எதிராக சத்துருக்களைப் போல இருந்தவனை கூட நீங்கள் அவன் இடத்துல போய் சமாதானமாகி அவனை ஆசீர்வதிக்கும்படிக்கு நீங்கள் போய் நிற்பீர்கள். மன்னிக்க முடியாது என்கிற இடத்தில் இருக்கிறவர்கள் கூட சாரிங்க ஆண்டவரே, நீங்களே என்னை மன்னிச்சிருக்கும் போது நான் எப்படி மன்னிக்க இருக்க முடியும்? எனக்கு இப்போ சாப்பாடு கூட எனக்கு முக்கியம் இல்லை ஆண்டவரே, நான் முதலாவது போய் மன்னித்து விட்டு வருகிறேன், மன்னிப்பு கேட்டுட்டு வரேன். அந்த இடத்துல வந்து நிற்போம். இங்கே ஏன் நம்மளால் முடியல, ஏன் ஈகோ பிரச்சனை வருகிறது, விட்டு கொடுக்க முடியாத தன்மை ஏன் வருகிறது என்றால் இதுதான் பிரச்சனை. எது பிரச்சனை? மைண்ட் லைஃப்பில் இருக்கிறது, தாட் லைஃப்பில் இருக்கிறது, எண்ணங்களின் வாழ்க்கையில் இருப்பது. பவுல் இங்கு சொல்கிறார், ஆவிலே நிறைந்து. பிரைஸ் தி லார்ட். நம்ம அப்படியே எழுந்து நிற்கலாம். கர்த்தர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் தேவன் உங்களை அதிகமாக தம்முடைய வார்த்தையின் மூலம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். எங்கள் பரிசுத்த பிதாவே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய உறவிலே நாங்கள் எப்பொழுதும் இருக்கும்படி, ஐக்கியப்பட்டு இருக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறவர். இந்த நாளில் ஆண்டரை இந்த வார்த்தைகளை ஆண்டரை இவர்கள் உள்வாங்கி அதை அப்படியே அனுபவமாக்கி கொள்ளும்படி, வாழ்க்கையாக்கி கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் நீங்கள் அபரிவிதமாய் சபையில் கிரியை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பெரிய சாட்சிகள் உண்டாகட்டும், வளனா மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறபடினால் உடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.